டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சரோஜ் கன்பத் இணைந்திருக்காங்க. அவரிடம் சில கேள்விகளை வைக்கலாம். சரோஜ், தொடர்ச்சியாக சமீப காலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் மத்திய அரசுக்கு எதிரான ஒன்றாகவே ஏதோ ஒரு வகையில் அமைந்து விடுகிறது. இந்த போராட்டமும் அப்படிதான் மத்திய அரசு அனுமதியோடு வருகின்றது. அதனால் மக்கள் எதிர்க்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மத்திய அரசின் மீது வைக்கப்பட இருக்கின்ற இந்த சூழலில் இந்த திட்டம் ஏன் கொண்டு வரப்படுகிறது? ஏற்கனவே மீத்தேனை எதிர்த்திருக்காங்க. இன்றைக்கி மீத்தேன் உள்ளிட்ட சில தனிமங்களோடு சேர்ந்து ஒரு திட்டமாக இது வருது. இது குறித்து அவேர்னஸ் எங்களுக்கு இருக்குது. இன்னும் மீண்டும் போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து டெல்லி அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க? இந்த திட்டம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு அவங்க பதிவு செய்கிறாங்க. இனி நீங்கள் பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது தமிழக மக்களுடைய நாடி துடிப்பை அறியும் செயல்தான் இந்த செயல். மத்திய அரசு எடுத்துக்கொண்டால், அதாவது தமிழகத்தினுடைய ஒரு பாரம்பரியத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தேவேந்திரன், இது குறித்து ரொம்ப விரிவாகவே சொல்ல வேண்டும். உதாரணமாக, இப்போ நீங்க எடுத்துக்கிட்டால் காவேரி பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜல்லிக்கட்டு பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் சரி, தற்போது இந்த காவேரி படுகை என்று சொல்லப்படுகின்ற இந்த எண்ணெய் வளங்கள் இருக்கின்ற, எண்ணெய் எரிவாயு வளங்கள் இருக்கின்ற இதை நோக்கி மத்திய அரசு சொல்லி கொண்டிருக்கும் விவகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை மாற்றும் செயல் உருவாகி கொண்டிருக்கிறது. உதாரணமாக, காவிரியை குறித்து, காவிரி அதாவது மத்திய விவசாயத்துறையில் சில தினங்களுக்கு முன்பு இந்திய அளவிற்கு எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகியிருக்கிறது என்ற கேள்வி சமயத்தில் தமிழகத்தில் அரிசி எந்த அளவுக்கு உற்பத்தி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு குறைந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நீங்கள் காவேரியில் தண்ணீரை மறந்துவிட வேண்டும், காவேரியில் இனிமேல் மழை தண்ணீருக்கு வாய்ப்பில்லை, நீங்கள் மாற்று பயிருக்கு போக வேண்டும், நீங்கள் பருப்பு போன்ற வகை தானியங்களுக்கு போக வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் இதை வைத்து வெளிப்படைய சொல்லவில்லை. ஆனால் இது போன்று இப்போது ஒவ்வொரு பிரச்சனையாக தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தையே தன்னுடைய நம்மளுடைய மண்ணினுடைய நாம் இதுவரைக்கும் என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு பெரிய மாற்றும் செயல் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவர்கள் சொல்வது இங்க இருக்கிற தண்ணீர் தட்டுப்பாடு போன்றவைகள் மட்டும் காரணம். அது மட்டுமில்ல, இங்கு காவிரி படுகை, இந்த மன்னார் படுகை என்று சொல்லப்படுகிறது. அதாவது கிருஷ்ணா கோதாவரி படுகை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தாப்புல காவிரி படுகை, மன்னார் படுகை. இங்கு ஒரு அதாவது சேட்டலைட் மூலியமாகவே இங்கு இருக்கிற வளங்களை அவர்கள் ஆய்ந்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை சொல்லுவதற்கு முன்பே சில சரித்திரம், அதாவது மில்லியன், நூற்றுக்கணக்கான மில்லியன் பின்பு நான் முதலில் சில வரிகளை சொல்லிவிடுகிறேன். அதாவது இந்த 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 நம்மளுடைய கண்டமானது, அதாவது நம்ம கண்டமானது, ஆசிய கண்டமானது, அதாவது நம்ம தட்டு, அதாவது இது அண்டார்டிகா, அதாவது கோண்ட்வாரா லேண்ட், அந்த தட்டில் இருந்து, அண்டார்டிகா தட்டில் இருந்து இப்போது ஆசியாவோடு இணைந்திருந்தது. இது இந்த தட்டு நகர்ந்து அப்படியே இமயமலையமாக உருவாகி இருக்கிறது. இமயமலையில் இருந்து கங்கை, பிரம்மபுத்திரா மட்டுமல்ல, கிருஷ்ணா, கோதாவரி, காவிரி போன்ற நதிகளில் இருந்து முக்கியமான, அதாவது பல மில்லியன் பருவ மழை பெய்து அதனால 75 மில்லியன் ஆண்டுகளாக, அதாவது அவர்கள் என்ன சொல்வார், செடிமெண்ட்ஸ், அதாவது வண்டர் படிவுகள் வங்காள விரிகுடாவிற்கு வந்துள்ளது. ஒரு பக்கம் அரபிக்கடலில் கொட்டியுள்ளது. அங்கே மகாராஷ்டிராவிலும் இதே மாதிரி அவர்கள் இந்த மாதிரி கடல் பகுதியில் எண்ணெய் எடுக்கிறார்கள். சோ இந்த மாதிரி முகத்துவாரத்தில் கொட்டப்பட்ட இந்த இது அதாவது சில வண்டர் படிவுகள் படிந்து அது ஒரு பெட்ரோலியமாக மாறி இருக்கிறது. அதாவது மாறி அது கார்பன் படியங்களாக மாறி அந்த செடிமெண்ட் பாறைகள் கரிம கார்பன் கொண்ட பாறைகளாக மாறி இருக்கிறது.